அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தின் மூலமா வாக்குமூலம் தரீங்க. நீங்க வாக்குமூலம் தரீங்க. ஆமா, வாக்குமூலம் தான். எங்க ஆட்சி சரியில்லைன்ற வாக்குமூலம் தெரியுமா சார்? எப்படி இப்ப நீங்க வீட்டுல உட்கார போறீங்களா? 26க்கு பிறகு நீங்க வீட்டுல உட்காரன்னு ஒத்துக்கிறீங்களா? நாங்க உட்காரணுமா இல்ல மக்கள் உட்கார்றாங்களான்னு? எடப்பாடி சரியில்லை, நாங்க வந்தா விடியல் வரும்னு சொன்னீங்கல்ல. நாங்க மக்களுக்காக, மக்கள் தான் எங்களுக்கு நீதிபதி. அதனால அந்த மக்கள் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். சரி, இந்த 4.5 வருஷமா மக்களோடு இல்லையா நீங்க? இப்ப வந்து நான் மக்களோடு நான் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் இல்ல சார். அது ஏன் நாடார்னு சொல்றீங்க? கொண்டு போய் நாங்க நிப்பாட்டுறோம். நாடார் சமூகம் நிறுத்துறீங்க. ஆமா, ஏன் தெலுங்கு கருணாநிதி தெலுங்குடைய வாரிசு, இது தெலுங்கு தான். நாங்க சொன்னா நாங்க ஒண்ணும் தெலுங்குன்னு சொல்லாதீங்க சார். கலைஞர் குடும்பம் தெலுங்கு இல்ல, அவங்க தமிழ் தான். தமிழ் அறிஞர்கள் குடும்பம். கலைஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வந்து சங்கம் வளர்த்த வழி வந்த தலைவர்கள். ஆமா, எல்லா சங்கங்கள். மதுரை பாண்டிய மன்னன்ல இருந்து தோண்டி வந்தவர் சார். இந்த இம்சையில இருந்து அந்த கொழுப்பு இருக்கு பாரு உங்களுக்கு அண்ணாச்சி. இப்படி சொல்றது தப்பா நினைக்காதீங்க. என்ன கொழுப்பு? கேளுங்க, 418 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட எங்களுக்கு கொழுப்புன்னு சொன்னா நீங்க யாருங்க? நீங்க காணாம போய் கடல் ஒன்று போயிடுச்சு. எப்பவே நீங்க போயிட்டீங்க. பஸ் கண்டக்டரா இருந்தா ஒரு ஏவா வேலு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அதிபதியா இருக்கும். அது இருங்க, இவ்வளவு வசதியா இருந்தா காமாட்சி நாடு ஏன் வறுமையில வரணும்? எங்களுக்கு எங்க சாதிக்கு எதுவும் நடக்கலன்னு சொன்னாங்க. நாயுடு சமூகத்துக்கு நடக்கலன்றீங்க. 100க்கு 100 என்னால் நிரூபிக்க சொல்ல முடியும். நாயுடு சமூகத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. ஆனா இத்தனை நாயுடுகள் கோட்டீஸ்வரர்களாக பல லட்சம் கோடிகளை சுருட்டி ஒட்டு. அண்ணாச்சி ஒண்ணும் வேண்டாம், வெரி சிம்பிள். சொல்லிட்டீங்க. திருப்பவனத்துல நடந்துச்சு இல்ல, 6 காவலர்கள் வந்து ஒருத்தரை வந்து அடிச்சு கொண்டு இருக்காங்க. இது நியாயமா அநியாயமா? அநியாயம் தானே. ஆமா. இந்த அநியாயத்தை தட்டி கேட்டா இந்த காவல்துறைக்கு பூரா பயிலும் வந்து இது இன்னார் சொல்லித்தான் செஞ்சாங்க, இன்னார் சொல்லித்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னார் சொல்லி செஞ்சா உனக்கு என்னடா? நீ உன்னுடைய டியூட்டி என்ன? முதல் கம்ப்ளைண்ட் வாங்கணும். அந்த கம்ப்ளைண்ட் மேல இது உண்மையா இல்லையாங்கிறத எதிரியை கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரிச்சு உண்மை இருக்கும் பட்சத்தில் அவன் பேர்ல எஃப்ஐஆர் போடணும். 48 மணி நேரத்துல நீதிமன்றத்துல கொண்டு கொடுத்து அவனை கைது பண்ணணும். இப்படி அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கைது பண்ணணும். இது சட்டம் சொல்லுது. அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தின் மூலமா வாக்குமூலம் தரீங்க. நீங்க வாக்குமூலம் தரீங்க. ஆமா, வாக்குமூலம் தான். எங்க ஆட்சி சரியில்லைன்ற வாக்குமூலம் தெரியுமா சார்? இப்படி பண்ண வேண்டிய ஒரு அதிகாரிகள், இப்படி பண்ண வேண்டிய காவலர்கள் வந்து ஒருத்தனை அந்த அனாதையா நிறுத்துங்க. போலீஸ் மந்திரி யாரு? உடனே போலீஸ் மந்திரி யாரு? வேற என்னத்துக்கு? ரிசைன் பண்ணிட்டு போங்க. ரிசைன் பண்ணிட்டு போங்க. நல்லா ரோசம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க சார். போலீஸ் மந்திரி நீங்க எவ்ரிதிங்ஸ் வந்து அவர் பார்வைக்கு வந்துட்டு. ஆமா ஆமா வரணும்ன்ற. அன்னைக்கு எடப்பாடி மொத்தம் 12 பேரை துப்பாக்கியில சுட்டு கொன்னபோது நான் இப்பதான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்குதான் அவர் 5 வருஷம் ஆட்சியில வீட்டுல உட்கார்ந்து. இப்ப நீங்க வீட்டுல உட்கார போறீங்களா? 26க்கு பிறகு நீங்க வீட்டுல உட்காரன்னு ஒத்துக்கிறீங்களா? நாங்க உட்காரணுமா இல்ல மக்கள் உட்கார்றாங்களான்னு? எடப்பாடி சரியில்லை, நாங்க வந்தா விடியல் வரும்னு சொன்னீங்கல்ல. விடிஞ்சிருச்சு. எடப்பாடி 12 பேரை சுட்டு கொண்டாரு. எடப்பாடி பேர்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை நடந்தது. எடப்பாடி பேர்ல நல்லா சரியில்லை, இருண்ட ஆட்சி, நாங்கள் வந்தால் விடியல் வரும் சொன்னீங்க. கரெக்டா? மக்கள் அதை ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் போய் கூப்பிட உட்காந்துட்டாரு. கரெக்டா? எங்க போய் உட்காந்துட்டாரு? இப்பதான் ஊரா சுத்திட்டான். ஆட்சியில இல்ல. கரெக்டா? ஆட்சியில இல்ல. அதானே? ஆமா. நீங்க 26க்கு பிறகு ஆட்சியில இல்லாம போறீங்களா? யார் சொன்னா? இல்ல இப்ப நீங்க சொல்லட்டும் சார். நீங்க சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டாம். மக்கள் சொல்லட்டும். மக்களுக்கு நாங்க நன்மை செஞ்சிருந்தோம்னா மக்கள் சொல்லட்டும். நீங்க நன்மை செஞ்சிருக்கீங்க, திரும்ப ஓட்டு போடுறோம். நீங்க எங்களுக்கு நன்மை செய்யல, உங்களுக்கு ஓட்டு போடல, மக்கள் சொல்லட்டும். நாங்க ஏத்துக்கிறோம். சொல்றது மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. அதிமுக ஆட்சி சரியில்லை, அது அந்த மாதிரி ஆட்சி, இது இந்த மாதிரி ஆட்சி எல்லாம் சொல்றீங்க. நான் மறுக்கல. ஏன்னா அது எனக்கு ஒன்றும் வலது பக்கத்துல நாங்க தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை. அந்த ஆட்சி அதற்காக தோற்கடிக்கப்பட்டது. இது வந்தால் விடியல் வரும்னு சொன்னிச்சு. இன்னும் மருத்துவர்களுக்கு விடியல் வரல, ஆசிரியர்களுக்கு விடியல் வரல, மக்களுக்கு விடியல் வரல. ஆண்டுக்கு 2 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் வெளியில் படிச்சுட்டு வெளியே வர அவனுக்கு விடியல் வரல. இவ்வளவு நெருக்கடியில் உட்காந்துட்டு இருக்கு. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற, அது எங்கே போட்டோன்னு வாயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த சென்னை மாநகரத்தை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நிறுத்தணும். எவ்வளோ? 6000 கோடி ப்ராஜெக்ட். அது இது உங்கள் 4000 கோடி. கரெக்டாக தெளிவாக சொல்கிறீங்க. கமிஷன் எவ்வளோ வந்துச்சு?
கமிஷன் எவ்வளோ வந்துச்சா? எல்லாம் வாங்கிக்கிறீங்கல்ல, ரோடு இருக்கணும்ல, இவ்வளவும் நடந்துருக்குது. அப்போ இதுக்கு பிறகு மக்கள் எங்களை கொண்டு வருவாங்கன்னு எப்படி நம்புவீங்க? சார் நாங்க மக்களின் சேவகன் சார். நாங்க மக்களுக்காக, மக்கள் தான் எங்களுக்கு நீதிபதி. அதனால அந்த மக்கள் எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். சரி, இந்த 4.5 வருஷமா மக்களோடு இல்லையா நீங்க? இப்போ வந்து நான் மக்களோடு நான் இதுக்கு முன்னாடி 4 வருஷம் இல்ல சார், நாங்க ஏறக்குறைய 1967 இருந்தே நாங்க மக்களோட தான் இருக்கோம். அந்த மக்கள் தான் எங்களை பாக்குறாங்க, அவங்கள நாங்க பாக்குறோம். எங்களுக்குள்ள எந்த பிணைப்பும் இல்ல, எந்த வெறுப்பும் இல்ல. உங்களை போன்ற ஊடகங்கள் தான் எங்களை வந்து வெறுப்புணர்வை தூண்டி விடுறீங்க. தூண்டி விட்டு நெருப்பை வச்சு குளிர் காயுறீங்க. மொத்த ஊடகம் உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எங்களை சொன்ன இதுதான் தவறான தகவல்களை பரப்புரை பண்றீங்க. ஊடகத்தை பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு நாங்க என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? நாங்க என்ன இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய பிரதமரா? பிஸ்தா தான் நீங்க. நீங்க பிஸ்தா அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இங்க பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒண்ணும் வேண்டாங்க, வெரி சிம்பிள். அன்றைக்கு வந்து நம்மளுடைய திரு மாப்பிள்ளை சார் அவர் வந்து ஒரு மாடுகளை வச்சு ஒரு மாநாடு நடத்தினாரு. மாப்பிள்ளை சார் அவர் திரு சீமான் அவர்கள். எனக்கு பதில் தெளிவா சொல்லுங்க. சீமான் உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை? எனக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய பெண்ணு வந்து என்னுடைய தங்கச்சினுடைய உறவு. அவருடைய மகளை தான் கட்டியிருக்காரு. அவங்க ஐம்பொன்னு ஆசாரி, தெலுங்குக்காரவங்க. அதனால எனக்கு அந்த உறவு. தெலுங்குக்காரன்றதால மாப்பிள்ளை சீமான் வந்து உங்களுக்கு மாப்பிள்ளை. ஆமா, கரெக்டா? ஆமா, தெலுங்கு பொண்ணு அது. ஆமா, ஆமா சார். சரி, கனிமொழி கனிமொழி வந்து அந்த அம்மா வந்து நாடாரம்மா. ஐயா வந்து இங்க வந்தா மட்டும் இந்த பொண்ணு வந்துட்டு உடனே எங்க மாப்பிள்ளை தெலுங்கு மொழின்னு சொல்லிக்கிறீங்க. ஆமா, அதே கருணாநிதி தெலுங்கு மொழி பேசக்கூடியவர், எப்படி நாடாரா வருவாரு? அப்ப வழியில் தானே வரணும் சாதி. கலைஞர் தெலுங்கு மொழி பேசுறவர்னு யார் சொன்னா? அவங்க பூர்வீகம் வந்து ஆந்திரா. கரெக்ட் தான், நான் அதை தான் சொல்லுவேன். நீங்களே ஒத்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்கட்டும், 100 தலைமுறை கூட நான் இருக்கட்டும் இல்ல சொல்லுவாங்க. இங்க காளிமுத்துக்கு பொருந்துறது கனிமொழிக்கு ஏன் பொருந்த மாட்டேங்குது? ஏன் பொருந்தலன்னு யார் சொன்னா? எப்படி நாங்க அது ஏன் நாடார் கொண்டு போய் நாங்க நிப்பாட்டுறோம்? நாடார் சமூகம் நிறுத்துறீங்க. ஆமா, ஏன் தெலுங்கு கருணாநிதி தெலுங்குடைய வாரிசு, இது தெலுங்கு தான். நாங்க சொன்னா நாங்க ஒண்ணும் தெலுங்குன்னு சொல்லாதீங்க சார். கலைஞர் குடும்பம் தெலுங்கு இல்ல, அவங்க தமிழ் தான். தமிழ் அறிஞர்கள் குடும்பம். கலைஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் வந்து சங்கம் வளர்த்த வழி வந்த தலைவர்கள். ஆமா, எல்லா சங்கங்களும் மதுரை பாண்டிய மன்னன்ல இருந்து தோண்டி வந்தவர் சார். பாருங்க, முதல் சங்கம் கடல் கொண்டு போச்சு, அதுல தமிழர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வடக்க தெற்க இருந்து வந்தவங்க தான் தமிழகத்துக்கு. இங்க அந்த மொழி இருந்தது, அந்த மொழியை எல்லாரும் பேசினாங்க. அது தமிழ் மொழியாச்சு, தெலுங்கு மொழியாச்சு, கன்னடம் ஆச்சு, மலையாளம் ஆச்சு, துளுவம் ஆச்சு. ஆகையினால எது எல்லாத்துக்கும் சொந்தம் இதுதான். அதனாலதான் சென்னை மாகாணமா வச்சு அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் தமிழ்நாட்டையே ஆண்டுகிட்டு இருந்தான். புரிஞ்சுக்கோங்க. ஏன் எங்களை இந்த மாதிரி இம்சப்படுத்துறீங்க? இம்சப்படுத்தணுங்கிறதுக்காகவே என்ன கூப்பிட்டு வச்சு கேக்குறீங்களா கேள்வி? 2 பேரும் ஆந்திரா போறான்னு. சரி, அங்க போயிட்டு தமிழை நான் வளர்க்கறதுக்கு நான் வந்து ஒரு சங்கம் வைக்கிறேன். வைங்க, என் கூட நீங்க வரணும், வேலை செய்ய. கண்டிப்பா தமிழ் மக்களுக்கான கோரிக்கை நாங்க வைக்கிறேன். கண்டிப்பா. எங்க கண்டிப்பா சார், இங்க பாருங்க, நீங்க ஆந்திரால தமிழர்களுக்கு ஒரு சங்கம் வைங்க, அதுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க சொல்றேன். 2வது, அந்த தமிழ் மக்களுக்கு என்ன நியாயமான கோரிக்கைகள் என்னவோ அதை சொல்லுங்க. ஆந்திரால சொன்னாலும் சரி, தெலுங்கானால சொன்னாலும் சரி, 2 சீஃப் மினிஸ்டரும் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் தான். 2 பேர்த்திட்டையும் சொல்லி என்ன இந்த அளவுக்கு என்னால செய்ய முடியுமோ செஞ்சு தர்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன சார் தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்ல. நீங்களா நாங்க போய் அங்க ஆட்சி அமைக்க முடியுமா? அங்க போய் எம்எல்ஏவுக்கு நிக்க முடியுமா? இங்க போய் சார் யாரும் ஊரே யாவரும் கேளு. இது இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எந்த நாட்டில் வேணாலும் போய் நிக்க. முன்னதான் வந்து காஷ்மீர்ல போய் தேர்தலில் நிக்க முடியாது. இப்ப ஆர்டிகல் 370 இது பண்ணதுக்கு அப்புறம் தெலுங்கானா அங்க போய் நிக்க. தெலுங்கானாவிலையும் ஆந்திராலையும் கொஞ்சம் வாங்கல, எனக்காக வேலை செய்யுங்களேன். வாங்க, தாராளமா வர்றேன்னா. இங்க பாருங்க, இப்ப போன்ல கூப்பிட்டு முக்கியமான நபர்களை கூப்பிட்டு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. போன வாரம் கூட தாஜ் கோரமண்டல்ல நாங்க ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். யார் போட்டீங்க? தெலுங்கு தான். தெலுங்கர்களுடைய கூட்டம் நடந்துச்சு. தெலுங்கர்கள் கூட்டம்? ஆமா, ஆந்திரா இதுல நம்ம சோலால நடந்துச்சு சார். நான் போயிருந்தேன், ரொம்ப கால தாமதம் ஆச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன். கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னத்து கூட்டம் நடந்தது?
எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்ல இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய நம்முடைய தெலுங்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு இம்சை கொடுக்குறாங்க தமிழர்கள். இந்த இம்சையிலிருந்து கொழுப்பு இருக்கு பாரு உங்களுக்கு அண்ணாச்சி, இப்படி சொல்ற தப்பா நினைக்காது. என்ன கொழுப்பு? 418 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட எங்களுக்கு கொழுப்புன்னு சொன்னா நீங்க யாருங்க? நீங்க காணாம போய் கடல் கொண்டு போயிடுச்சு, எப்பயே நீங்க போயிட்டீங்க. எங்க உங்க பாண்டிய நாடு எங்க போச்சு? சோழ மண்டலம், தெலுங்கு மண்டலம், புரிஞ்சுக்கோங்க. சேர நாடு, தெலுங்கு எல்லாமே தெலுங்கன் தான். கிட்டத்தட்ட 80% நாட்டை, தமிழ்நாட்டு மட்டும் அல்ல அகில இந்தியாவை 80% ஆண்டவன் தெலுங்கன் தான். ஆசியா கண்டம் முழுவதுமே தமிழ் இருந்திருக்கு. ஆசியா கண்டம் முழுவதும் இந்த உலகமே உங்களுக்கு வச்சுக்க நான் இல்லன்ற நான் சொல்ல வர அந்த கொழுப்பு இருக்குது இல்ல உங்களுக்கு உச்சகட்ட என்ன கொழுப்பு இருக்கு சொல்றேன். அதுக்குள்ள நீங்க கேட்காம சொல்லுங்க, கொழுப்ப சொல்லுங்க. முதலமைச்சர் நீங்க, துணை முதலமைச்சரும் நீங்க, முக்கியமான கொழுத்த மந்திரி பதவி ஏவாவில் வச்சுக்கிறது இல்லை, பணம் கொழுக்குது இல்லை. நல்லா நல்லா இந்த மணிப்பூர் பண்ணி நல்லா கொழுத்து போய் பெருசாக இருக்கும். ஒரு வண்டியில் ஒரு பண்ணி எடுக்கலாம். அப்படி கொழுத்து போன துறை அது, அவரை சொல்லலை. அது உங்ககிட்ட வருவாய்த்துறை இருக்குதுல்ல, மொத்த ரெவென்யூ கேட்டுகிட்டே வாங்க, அது உங்ககிட்ட. முக்கியமாக பணம் கொழுக்கிற எல்லா துறையும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒப்புச்சப்பு இல்லாததை மட்டும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு இங்கே எங்களுக்கு தெலுங்கர்களுக்கு அங்கீகாரம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லைன்றது அக்க போகிற இல்லை. இதை சொல்கிறது கொழுப்பு உச்சக்கட்டத்தில் இருந்துக்கிட்டு இப்படி அநியாயத்துக்கு எங்களை இப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் பேசினாக்கா உடனே மொழி பிரச்சனையை பேசுகிறேன்றீங்க. நீங்களாக தான் வாயை விடுறீங்க. இப்போ எங்களுக்கு இங்கே இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? முதலமைச்சர் யார் இருக்காங்க, துணை முதலமைச்சர் யார் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? அவங்க தான் நாங்க தெலுங்கு இல்ல, நாங்க தமிழன் தான். அங்க போய் கேட்கணும், ஏன்பா நீ மட்டும் ஒரு கிலோமீட்டர் கணக்குல காலேஜ் வரிசையா கட்டிட்டு இருக்கிற, கிலோமீட்டர் கணக்குல சொத்தை வச்சுங்கிற, எங்கடா எங்களுக்குன்னு நீங்க அங்க போய் கேளுங்க. சங்கம் வச்சுட்டு நான் சம்பாதிக்கிறேன் சாப்பிடுறேங்கிறாரு. சங்கத்துக்கு வந்தா கூட்டத்துக்கு வருவாரு. காமாட்சி நாயுடு உழைக்கலையா? காமாட்சி நாயுடு உழைக்கிறது காணல் நீர் மாதிரி ஆகி போச்சு. காமாட்சி நாயுடு காணல் நீர். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் பாத்துருக்கேன்னா இல்லையா? அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? வீட்டுல ஒரு மூலையில பணத்தை கொட்டி வச்சிருந்தீங்க, கரெக்டா? பேங்க்ல இருந்து எண்ணிட்டு போவான்னாச்சுன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட மதுரையில முழுக்க மொத்த கான்ட்ராக்ட் இருந்தீங்க. அந்த காமாட்சி நாடு இன்னைக்கு ஏன் அந்த வசதியா இல்லை? உங்களால ஏன் அவ்வளோ வசதியா வர முடியல? ஏன் முடியல அது சொல்லுங்க. அதாவது நான் செய்த தவறு, நான் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சேன். அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால, என்ன அரசியல் கட்சி? திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அது அந்த மொழியின் அடிப்படையில் அந்த கட்சி ஆரம்பித்தேன். அதனால எனக்கு அது ரொம்ப ஃபெயிலியராக போச்சு. அதுக்கு மாநாடு இங்கே லோட்டு லோஸ்க்குன்னு போட்டு அந்த காலத்தில் ஒரு டீ கூட குடிக்காத எனக்கு அத்தனை கோடிகளையும் காலி பண்ணி சொத்துக்களையும் விற்று இன்னைக்கு இங்கே உட்காந்து உங்களோட கேட்க வரேன்னா, பஸ் கண்டக்டரா இருந்தா ஒரு ஏவா வேலு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அதிபதியா இருக்கும். அது இருங்க, இவ்வளவு வசதியா இருந்தா காமாட்சி நாடு ஏன் வறுமையில வரணும்? அதாவது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், அதாவது நீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல, தெலுங்கு சமூகத்துக்கு எது, நானும் அதை தான் கேட்கறேன். தெலுங்கு சமூக மக்களுக்கு உண்மையில அப்பாவி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களாம் எங்க போய் சண்டை போடணும்? இந்த கோஷ்டி கிட்ட பண்ணி எப்பறம் அவனுக்கு மட்டும் 35 லட்சம் கோடி உங்ககிட்ட இருக்குது. ஒருத்தர் கேட்டா 2 லட்சம் கோடி எங்க கிட்ட இருந்தாரு. இன்னொருத்தர் கேட்டா கிட்டத்தட்ட எங்க கிட்ட 70,000 கோடி ஒயிட்ல இருக்கு. யார் அப்ப மட்டும் பணம் பிரிச்சு கொடுறான்னு அங்க கேட்கணும். நீங்க எங்க கிட்ட நாங்களே தான் ஒண்ணும் இல்லாம நிக்கிறோமே, சட்டம் கூட இல்லாம பழனி ஆண்டவர் மாதிரி நிக்கிறோம். நாங்க ஒன்னும் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், தெலுங்கு சமூகத்துக்கு ஒண்ணு நியாயம் கிடைக்கல. இது எங்க கேட்கணும்? நீங்க ஸ்டாலின் கிட்ட கேளு. அங்கதான் கேட்கணும். அங்க கேளு. உங்கள்கிட்ட நாங்க என்னது கேட்கறோம்? எங்க கிட்ட பொறுப்புலையா இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க பொறுப்புலையும் இல்ல பருப்புலையும் இல்ல. உங்கள்கிட்ட நாங்க எது கேட்கறோம்? எதுலயும் இல்ல, நாங்க பருப்புல கூட இருக்கோம், எல்லாத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. ரெண்டுலயுமே நீங்க தான் இருக்கீங்க. அப்புறம் என்ன? அப்புறம் இந்த கோரிக்கையை நீங்க ஸ்டாலின் கிட்ட கேட்கணும். அடிக்கிற பணத்துல எங்க பங்கு கொடு. இங்க பாருங்க, எந்த அரசு போனாலும் இந்த நாயுடுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நானா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? அன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி காரை விட்டு இறங்கினாலே 4 பேர் இல்ல 50 பேர் நிற்பான். இன்னைக்கு நானா காரை ஓட்டிட்டு நானா காரை நிப்பாட்டிட்டு நானா போய் இப்ப இவங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு உங்க ஆபீஸ்க்கு நானா தான் வந்திருக்கேன். ஆனாலும் நான் நானாவே இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. தடம் வரல, தடம் பொருளல, ஐயோ இப்படி போயிடுச்சு, நம்ம சொத்தெல்லாம் போச்சு, இவ்வளவு டீக்ரேட் ஆயிட்டமேங்கிறதுக்காக நான் வீட்டுல படுத்து முடங்கி இருக்கல. சரி, இல்ல இப்ப நானாக இருந்தா காமாட்சி நாயுடா இருந்தா இப்ப இன்னைக்கு வறுமையில வந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமா. அப்ப ஸ்டாலின் அவரா இல்லையா? அவரா தான் இருக்காராங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரங்கிறது கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தரமே மாறி போயிடுதாச்சு. ஏன்னா எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க, எங்க சாதிக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க, நடக்கலன்றீங்க. 100க்கு 100
அதை எந்த நடக்கல. இடத்துல என்னால் நிரூபிக்க சொல்ல முடியும். நாயுடு சமூகத்துக்கு ஒண்ணுமே செய்யல. ஒண்ணும் பண்ணல. ஆனா இத்தனை நாயுடுகள் கோட்டீஸ்வரர்களாக பல லட்சம் கோடிகளை சுருட்டி அது நாயுடுக்கு ரெப்ரசன்டேஷன் சொல்லி கொடுத்ததுனால அதுதான் சொல்ல வரேன். என்ஜாய் பண்றாங்களே. அதுதான். எந்த அதை நீங்க அடிச்சு நீங்க கேட்டு நீங்க வாங்குங்க. இதே முதலமைச்சர்கிட்ட ஏற்கனவே பல முறை அதுதான் சொல்றேன் ஐயா. நீங்களும் பேசிட்டேன். கலைஞர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீங்க எல்லாமே வந்து கம்மாவார் நாயுடுகளுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறீங்க. கௌரா நாயுடு தான் ஜனத்தொகையில மெஜாரிட்டி இருக்கான். இவன் 80 லட்சம் பேர் இருக்கான், அவன் வெறும் 16 லட்சம் பேர் இருக்கான். 16 லட்சம் பேர்ல 4 மந்திரி 5 மந்திரி கொடுக்குறீங்க, இவங்களுக்கு 1 மந்திரி தான் கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போயிடுது அப்படின்னு நான் அவர் காலத்திலேயே நான் போராடிட்டு இருக்கேன். இவர்கிட்டையும் பேசத்தான் செய்யறேன். அண்ணாச்சி, ஒரு விஷயம், நான் எனக்கு வந்து வாயில தான் சனி போல இருக்கு. நான் எதை சொன்னாலும் தவறாத்தான் போகுதே தவிர, இப்ப இவ்வளவு நியாயத்தை நேர்மையா தான் நான் உங்களோட ஃபைட் பண்றேன். ஆனா நாளைக்கு இதுல பாருங்க என்ன கமெண்ட்ஸ் என்ன வரும் பாருங்க. என்னை பத்தி அப்படியே நான் அதை படிச்சேன்னா அவ்வளவுதான். சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. நாங்க நாயுடு சமூகம், அது எந்த நாயுடு சமூகமோ வறுமையில தான் இருக்கிறோம். இந்த திமுக அரசு எங்களுக்கு எதுவும் செய்யல. கரெக்டா? சொல்லுங்க. சரிதானே? செய்தா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில உள்ளவங்களுக்கு செஞ்சிருக்கு. அதான் யாருக்கும் செஞ்சிருக்கா, அவன் வசதியா இருக்கிறான். அவ்வளவுதான். உங்க நியாயத்தை நீங்க அங்க கேட்டிருக்கணும். ஏன்னா இந்த மக்கள் வறுமையில யார் இருந்தாலும், தமிழர் இருந்தாலும் சரியா, தெலுங்கர்கள் இருந்தாலும் தப்பு தான். கரெக்டா? இப்படி எதுவுமே உங்களுக்கு செய்யாத இந்த அரசுக்கு ஏன் அவ்வளவு முட்டு கொடுத்துன்னு பேசணும்? காமாட்சி நாயுடு சார், ஒரு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 2016 நீங்க அறியாதில்லை, கலைஞர் இருக்கும்போது அவர் தலைமையில போய் நான் கட்சியை வந்து இணைச்சிட்டேன். நான் வந்து கட்சியை இணைச்ச பின்னாடி அந்த இடத்துல நான் வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், அதாவது ஒரு நம்பிக்கை, ஒருத்தருக்கு நம்பிக்கையை வச்சு அங்கே போய் சேர்ந்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுங்கிற அதுதான் அந்த ஒரு காரணம் தானே தவிர, மற்றபடி நிறைய பேர் சொல்கிறான். நேற்று மதுரையில் ஒரு ஊடகத்துக்காரன் கேட்குறேன், எல்லா மந்திரியும் உங்களோட டைஅப்பில் இருக்கான பல கோடி ரூபா நீங்கள் சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறானுங்க, இதெல்லாம் உண்மையா? இல்லைப்பா அப்படின்னா, நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேங்கிறான். நான் என்னத்தை போய் சொல்ல? சுவிஸ் வங்கியில் என் பேரில் அக்கௌண்ட் இருக்கான், பல லட்சம் கோடியை நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இருக்கு நீங்க வச்சுதான் வச்சிருப்பீங்க. நீங்களுமா? அண்ணாச்சி, அந்த பணத்தை எடுத்து வந்து நீங்க செலவு பண்ணுங்க அண்ணாச்சி. ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க? அது கருகிடும், வீணா போயிடும். எடுத்து வந்து கையெழுத்து போட்டு உடனே யார் சொன்னானோ, எப்ப வாப்பா எனக்கு தெரியல, கையெழுத்து போட்டு தரேன், நீ எடுத்து அங்க வந்து எலெக்ஷன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு கூட்டத்துல அப்படிதான் நானும் அந்த மேடையில பேசிட்டேன். அன்னைக்குமா அந்த ஊடகத்துல பூரா இப்போ போயிட்டு இருக்கு, நீங்களும் பாப்பீங்க. அதாவது என்னை வந்து எந்தெந்த அளவுக்கு நான் வந்து திமுகல கைவிட்டு வாங்கிட்டேன்னா, இங்க அதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு படிஞ்சு பேசுறேன்னா, அண்ணாச்சி இது வந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு என்னுடைய அதுதான். நாளைக்கு சீமான்கிட்ட இருந்தேன்னா சீமானுக்காக தான் உயிரை கொடுப்பேன். நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல நேர்மையா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுல தவறா நீங்க சொல்ல இயலுமா? இல்லை, இப்போ என்னுடைய 35 வருஷம் அனுபவத்தில் காமாட்சி நாயுடு உண்மையிலே ஒரு நல்ல தூய்மையான மனிதராக தான் நான் பார்க்குறேன். அவ்வளோதான். கரெக்டடு, ஊழல், காசு வாங்கிட்டு சீட்டிங் பண்ணார், இங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணார், இதெல்லாம் நான் இல்லை பார்க்கல. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் இவ்வளோ சங்கம் இதெல்லாம் வச்சு ஆரம்பித்த திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு வச்சுங்க, முன்னேறி இருக்கணுமா இல்லையா? அவங்க ஏன் முன்னேறல? முன்னேறாத எதுக்கு இவங்க வந்து இப்போ ஓட்டு கட்டின ஸ்டாலின் போய் அப்படி எல்லாரும் கை தட்டின்லாம் போகிறார்ல, வயசை கை தட்டினே போகிறார்ல. இந்த முன்னேற்றத்துக்கு வழி சொல்லாத ஸ்டாலின் எதுக்குன்னு அந்த கேள்வி அங்கே கேட்டிருக்கணுமா? எங்ககிட்ட வந்து சண்டை பண்ணணுமா? நீங்கள் கேட்க வேண்டிய இடத்துல கேட்குறோம், எங்கே கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும். எங்கே கேட்குறீங்க? எங்க கேட்கறோம்னா முதலமைச்சர்கிட்ட தான் கேட்க இயலும், வேற யார்கிட்ட போய் கேட்க இயலும்? கேட்டு நடக்கலையே அண்ணாச்சி. நீங்க தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். 50 வருஷமா தட்டிக்கிட்டே இருப்பீங்களா? 50 வருஷமா இல்ல, 100 ஆண்டு காலமா. என்றைக்கு எங்களுடைய ஆட்சி போட்டு பிரிட்டிஷ்காரன் எங்கள்கிட்ட இருந்து ஆட்சி கை மாறிச்சோ அன்னையில இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ்காரனாவது எங்களுக்கு இந்த பாளையப்பட்ட பூரா ஜமீன் மாத்தி என்னத்தையோ ஒரு பென்ஷனையாவது கொடுத்துட்டு போனான். இவங்க ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே 17 ஏக்கராவுக்கு மேலே 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கராவுக்கு மேலே இருக்க நிலத்தை பூரா பிடிங்கிட்டு மற்றவங்களுக்கு உழுதவனுக்கு சொந்தம்னு போயிடுச்சு. காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் துரோகம் தான். அந்த காங்கிரஸ் தான் திமுக எங்க நிலத்தை பூரா பிடிங்கிட்டு விட்டாங்க. அந்த காங்கிரஸுக்கு ஏன் வேலை செய்யறீங்க? விட்டு அண்ணாச்சி, பழக்க தோஷம், என்ன பண்ண முடியும்? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு உங்களை அண்ணாச்சின்னு சொல்லிட்டு வாங்க தம்பின்னு நான் சொல்ல இயலுமா? சொல்லுங்க. அதுதான், அவ்வளவுதான், பழக்க தோஷம் தான், வேற என்ன பண்ண முடியும்? எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்குங்க, அதுதான் மனுஷ இயல்பு. அதே தான் ஐயா ஸ்டாலின் உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு
அவ்வளோ பேர் உழைப்பை வாங்கிக்கிட்டு ஓட்டையும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்றத நீங்க அங்க கேட்டிருக்கணும், நேரடியா போய் கேட்கல. இப்ப ஊரா போறாருல்ல சார், நீங்க ஒரு இடத்துல நில்லுங்க, இங்க பாருங்க. நீங்க ஒரு இடத்துல நில்லுங்க, மனு வச்சு நில்லுங்க. காமாட்சி நாடு தெரியாதா ஸ்டாலின் ஐயாவுக்கு? என்னப்பா உங்க பிரச்சனை கேட்பார்ல, அங்கேயாவது சொல்லுங்களேன்ற. இல்ல, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், உங்க கம்யூனிட்டிக்கு தான் நான் இத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கேன், இத்தனை எம்எல்ஏ கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன கவலை அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். அதான் ஏன் உங்களுக்கு கவலை வருது? நான் இப்போ இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இல்லையோ தெரியல, 99 நாடாளுமன்ற தேர்தலின் போது என்னுடைய அலுவலகத்தில் நான் இருக்கேன். காலையில் 9 மணிக்கு ஆற்காடு வீராசாமி அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கார், அவர் என் அலுவலகத்துக்கு வர்றாரு. அலுவலகம் கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டு ஒன்று தான். வந்தார், கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளே வந்துட்டார். திடீர்னு நான் படக்குனேன், என்னண்ணா அப்படின்னேன். எப்பா உன்னை எம்பி பார்க்கணுங்கிறாருப்பா, வாப்பா அப்படின்னாரு. சரி, அதெல்லாம் எதுக்காக பார்க்கணும் என்ன ஏதுன்னு கேட்டேன். இல்லைப்பா அவங்க கூட பேசணுங்கிறாருப்பா அப்படின்னாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு டார்ச் புட்டுன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு, அதே மாதிரி சிஎம்கே ரெட்டி நந்தாவையும் வர சொல்லிவிட்டு இவரோட காரில் நான் அங்கே போயிட்டேன் முரசொலி மாறின பார்க்க. அங்கே போனால் அவங்களும் வந்துட்டாங்க. இவர் புரசை ரங்கநாதன் வாசப்படியில் இவர் மாதிரி நிற்கிறாரு, பாதுகாப்பு போல இருக்கு. அவர் அந்த மாதிரி நாட்டமாக நின்றுட்டு இருக்காரு. அவரும் நாய்க்கர் தானே நின்றுட்டு இருக்காரு. நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். மேலே இருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது, என்ன நாயுடு நாங்களும் திராவிட தெலுங்கர் தானே, எதுக்கு எங்களை எல்லாம் எய்த்து போட்டி போடுறீங்க? யார் கேட்கறது? முரசொலி மாறன். சரி, அவர் சொல்றாரு நாங்களும் திராவிட தெலுங்கர் தானே, என்னத்துக்கு நீங்க எங்களை எய்த்து போட்டி போறீங்கன்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், இந்த பக்கத்துல இருக்காரு உங்க அமைச்சர், நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன், ஒரு வட்ட செயலாளர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான், அது யாருக்கு அந்த காரியத்தை செய்வாரு அப்படின்னு. அது எப்படி எங்க கட்சிக்காரனுக்கு தான் செய்வோம். அப்புறம் என்னத்துக்கு திராவிட தெலுங்கர் நீங்க நான்கிறதெல்லாம்? போங்க சார், அப்படியே தான் சொன்னேன். போங்க சார், நீங்க தேர்தலில் நீங்க ஜெயிச்சு வருவீங்க, எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, என்ன ஓட்டு சதவீதம் வேணா குறையும், அதுக்கு என்னத்துக்கு என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்னு. இல்லப்பா கொஞ்சம் பொறுப்பான்னு இவர் ஆற்காடு வீராசாமி. ஒரு டாக்டருக்கு கூட நான் சொல்லி இவர் டிரான்ஸ்ஃபர் போட்டது இல்லைங்க. நான் சொல்றது இல்லை, ஒரே ஒரு டாக்டருக்கு சொன்னேன், அவர் இதுவரை போடலை. கேட்டாக்க 1008 கதை சொல்றாரு. அப்ப எங்கிட்ட அதிகாரம் இருந்தா தானேங்க நான் செய்ய முடியும், அதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் அன்னைக்கே. ஏன்னா புரசை ரங்கநாதன் நிற்கிறாரு வாசப்படியில், ஆற்காடு வீராசாமி, நானு டாக்டர் சிஎம்கே ரெட்டி எல்லாம் தான் பேசுறோம், இவ்வளவு பேர் பேசுறோம்.